ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு அப்டேட். என்ன அப்டேட் அப்படின்னா பொம்மை டாஸ்க் 2.0 அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மாஸ்க் டாஸ்க்கை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்கில் யார் வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டே. ஏன்னா விஜய் பார்வதி எல்லாருமே அட்டாக் பண்ணி சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. கண்ணியும் அந்த கேங்கும் சேர்ந்து அவ்வளோ விஷயங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஒரு வெறித்தனம், கடைசியில் பார்த்தா அது செல்லாதுன்ட்டார். என்னங்க சொல்கிறீங்க? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கோம், கடைசியில் செல்லாதுன்ட்டிங்க. அப்புறம் நான் சொன்ன ரூலை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பாட்டு ஒரு ரூலை ஃபாலோ பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ண விஜய் பார்வதி ஐ எம் ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தாங்க. இப்படி பண்ணுறீங்களாடா, ஆம்பளை திரும்ப காட்டுறீங்களாடா அப்படி இப்படின்னு. ஆனால் இஷ்டத்துக்கு வாய விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஸ்டார்ட் ஆனவொன்னு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தூக்கி போயிச்சிட்டாங்க. கெமியோடது வந்துட்டு வினோத் கிட்ட மாட்டிக்கிச்சு. வேறு யார்கிட்டையாவது வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி இருந்துச்சு, சபர்கிட்ட தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் நடக்குது. சரி, நீங்கள் வைக்கிறீங்களா நாங்கள் வைக்கணுமா, ரொம்ப நேரம் அப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சரி இப்போ நாங்கள் வச்சுருவோம், ஆனால் அடுத்த வாட்டி நீங்கள் வைக்கக்கூடாது, நாங்கள் தான் வைப்போம் அப்படின்ற மாதிரி டீலிங் பேசி கடைசியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கெமியை வந்துட்டு உள்ளே வைக்காமல் கெமியை அமுச்சு விட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலி வந்துட்டு கெமி. ரெண்டாவது ஸ்டார்ட் ஆச்சு. பெருசாக சண்டைலாம் இல்லை, ஏன்னா முதல்ல டீலிங் போட்டாங்களே. சபரை குடுக்குடும் ஓட்டு போய் விஜய் பார்வதி ஒரு எடுத்து வச்சிட்டார். மீதி எல்லாம் வச்சுட்டாங்க. பஸ்ஸர் வச்சது விஜய் பார்வதி காலி. மூஞ்சி போச்சா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒருத்தர், இந்த ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் காலியாக இருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரென்த் அதிகமாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்க தான் வின் பண்ணுவாங்க. அது வந்து மாட்டுக்கட்டு கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் அவங்க தான் அதிகம். அதனால் அட்டாக்கிங் மோடு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்படியே இவங்களால் ஒன்றும் கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் சண்டையாக கொஞ்சம் துணிச்சலாக இறங்குற விஜய் பார்வதி காலி. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கானா வினோத் ஒருத்தர் இருக்கார். ஆனால் திவாகரை நம்ம பாராட்டியே ஆகணும். அவருக்கு கால் கொஞ்சம் ப்ராப்ளம் உங்களுக்கே தெரியும். அதையும் வச்சு அவரால் என்ன டஃப்பாக கொடுக்க முடியுமோ அதை பண்ணார். அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நடுவில் வந்து சவுண்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெறுப்பத்தை ட்ரை பண்ணார். பட் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இவர் அவ்வளோதான்ப்பா, அவரப்போ எதுக்குப்பா திட்டிக்கிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே வந்துட்டு கெமியும் விஜய் பார்வதியும் தூக்கியாச்சு. மீதி இருக்கிற 16 பேர் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆட்டத்தை கொடுக்க போகிறாங்க தெரியல. இப்போ வரைக்கும் லைவில் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். எல்லாமே அந்த ப்ரொமோவில் அந்த கண்டென்ட் தான் ஓடி நிற்குது. எஃப்ஜேக்கு போய் நம்ம யார் இவர் சபரி போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு, ஏன்டா இது மாதிரி பண்ணுற, நீ இந்த வீட்டில் இருக்கணும்டா, நீ இருந்தால் தானே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எஃப்ஜே என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க, கமருதீன் என்ன தப்பு பண்ணாலும் வெளியில் இருக்கிற ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? என்ன தான் தப்பு பண்ணாலும் எல்லோ கார்டு கொடுக்க மாட்டேங்களா, அதுக்கு என்ன காரணம்? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.